Nithyanandam. I am Sri Nithya Parameswaran. Now I got another quantum field experience. என்ன நடந்ததுன்னா, நான் பிஎஸ்எஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் ரோல இருந்தனால ஆச்சாரியர்ஸ் அப்பப்போ என் பேர் சொல்லி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் ப்ரோக்ராம் முடிஞ்சு 1 மாதம் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்மளை ஞாபகம் வச்சிருப்பாங்களா, இன்னொரு வாட்டி ஒரு பேர் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 3 நாள் முன்னாடி யூடியூப்ல லைவ்ல வந்துட்டு இருந்தாங்க. அப்போது கீழே போய் 2-3 மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அது மல்டிபிள் கமெண்ட் வந்துட்டு இருந்தனால அவங்களால அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. நான் அதோட நார்மல் ஆயிட்டேன். பட் நவ் அதே யூடியூப் லைவ்ல என் பேரை சொல்லி நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த குவாண்டம் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணி அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி அது அவங்க இன்ஸ்பயர் ஆச்சு வேற சொன்னாங்க. மை காட், நான் கேட்டது ஜஸ்ட் நம்ம பேரை சொல்லுவாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க மோர் தென் 10 மினிட்டுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம குவாண்டம் ஃபீல்டில் மேனிஃபெஸ்டிங் பண்ணும்போது சம்டைம்ஸ் கேட்டது அப்படியே நடக்கும், அப்படி இல்லாட்டி அதை விட பெஸ்ட்டாக நடக்கும். தேங்க்யூ ஆச்சாரியாஸ், தேங்க்யூ சுவாமிஜி, லவ் யூ ஆல். நித்யானந்தம். This person, his name is Sri Nithya Parameswaran, and he is working in Kuwait in Middle East. And he had come to Kailasa Thiruvannamalai and attended the Paramashivasena program. Here in the Paramashivasena program, we have the lifestyle of doing puja, yoga, all of this every day, right? And he got very inspired through this lifestyle. And mainly, he got so inspired by that quantum field, what Swamiji has initiated us as a quantum field. Now he has an amazing experience that he's going to share. The clipping itself would be in Tamil. Once the Tamil clipping is done, I'm going to translate it into English. Just listen intensely and let's watch it. கைலாசா திருவண்ணாமலையில பகவான் ஸ்ரீ நித்யானந்தர் ஆசிரமத்துல பரமசிவசேனான்ற ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சிவன் பார்வதிக்கு கொடுத்த தீட்சைய பகவான் இப்ப எல்லாருக்கும் ஃப்ரீயா வித் ரூம் அக்காமடேஷனோட கொடுத்துட்டு இருக்காங்க. குருவோட அருளால என்னால கடந்த டிசம்பர் மாசம் கலந்துக்க முடிஞ்சது. அங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, டெய்லி யோகா பூஜை கம்பல்சரி பண்ணி ஆகணும். பூஜைக்கு தேவையான பொருட்கள், பூ, நெய்வேத்தியம் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால என்ன ஸ்டார்டிங்ல பண்ண முடிஞ்சது. போக போக அந்த ப்ரோக்ராமோட இன்டென்ட் புரிஞ்சு, லைஃபோட பர்பஸ் தெரிஞ்சு, நம்ம லைஃப ஆர்கனைஸ்டு டிசிப்ளினோட வாழணும்னு எனக்கு புரிஞ்சு, என்ன ஆனாலும் சரி நம்ம இனிமே டெய்லி யோகா பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் டிக்ளேர் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். இந்தியாவில் இருக்கும்போது சரி, நான் அதுக்கப்புறம் ஃபாரின் வந்துட்டேன். கொய்த்துலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் 5 வருஷமா. இங்க வந்து பூ எப்படி கிடைக்கும், நெய்வேத்தியம் எப்படி கிடைக்கும், அதை பத்தி எதுவுமே யோசிக்கல. நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது நான் டெய்லி யோகா பூஜை பண்ணியே ஆகுவேன். எண்ட் ஆஃப் த ரிசல்ட், அவ்வளோ பூ பூத்து கொழுங்குது. அதாவது நான் இருக்கிறது ஒரு டெசர்ட்டான ஏரியா. 5 வருஷமா ஒர்க் பண்றேன். இதுவரை இங்க இந்த மாதிரி பூவோ செடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டெசர்ட் ஏரியா தான், பார்த்தா ஃபுல்லா தெரியும். வரும்போது ஒரு 10-15 பூ இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500-600 பூ இருக்கு. டெய்லி ஒரு கை பூக்கு மேல எடுத்து நான் டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி நடந்தது? தட் இஸ் குவாண்டம் ஃபீல்டு. குவாண்டம் ஃபீல்டுனா கான்சியஸ் செவர்னிட்டியோட எந்த வித செல்ஃப் டவுட்டும் இல்லாம குவாண்டம் ஃபீல்டை மேட்டரை இம்பாக்ட் பண்ணோம்னா நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்றோமோ அப்படியே நடக்கும். இந்த பாலைவனத்துல பூஞ்சோலை பூத்த மாதிரி என்ன மேனிஃபெஸ்ட் பண்றோமோ அப்படியே நடக்கும். இதை பத்தி பகவான் கதவை திற காத்து வட்டும் சசங்கத்துல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. பரமசிவசேனா நிகழ்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆஸ்கி நித்யானந்தம் கேளுங்க. நித்யானந்தம். Wow,
This is what is quantum manifestation. How many of you are means actually I'll just tell it in I just translate it in English. So he's saying that he came to attend the Parameshiva Sena program where he realized, he understood the importance of living an organized life. And he's saying that while living this organized life, and he described clearly that he understood that every day I'm taking commitment, no matter what, I'm going to do yoga and puja and organize my life. And he was okay because in Kailasa Tiruvannamalai we provide you with all the items that are needed, puja items, naivedyam, flowers, everything is provided completely for free. And it was fine for him as long as he was in India. But then when he went out abroad to Kuwait, and he says that it's a complete desert area, especially where he is, it's a complete desert area. That's what he showed around. He says, for 5 years I've been living. I could not see any flowers anywhere here. So I didn't bother whether I'm going to find flowers or get naivedyam, how am I going to offer puja, but I just declare. Because of the declaration, he said, after he came back from the Parameshiva Sena program, just right out of his outside his home, first day 5 flowers manifested, next day onwards 500 flowers. Oh my God, this is quantum manifestation. And he said, see, naturally it's a desert, you can see around, that's why he's showing in the video also. There's absolutely, you can see that it's completely dry, and you don't see, it's not like a garden, and it's not like a flowering, it's not so common to have such flowering plants or so many flowers. And just with his one will, just one decision, he committed to Swamiji, and see how he just manifested, changed the reality. That's what he's saying. With conscious sovereignty, you can influence the matter through the through the quantum field. So we all can see this whole reality. This is the power. What Swamiji is teaching. You know what inspires me the most? Because we have so many people talking about trying to grasp what is quantum sciences, trying to understand, debate about it, convince people it exists or not. But for all of us, Swamiji has given us the exact methodology to apply it and manifest it. How many of you are inspired seeing this video? Can you all post here? I was absolutely inspired seeing, let's say he says in Tamil, Palai Vanathil Punjolai means literally manifesting a garden of flowers in a desert. This is possible. This is possible. That is what is the science of quantum manifestation. Especially when you are entangled with the Guru. This is called as quantum entanglement. What is in Sanskrit? The word is Shaktipada. Literally translates to the descent of grace. Shaktipada. This is what is, oh my God, it's so inspiring. Like, I just seeing this, I've seen this video so many times, and each time I see it, it's so inspiring for me. This is what Swamiji has given to all of us as a science. Now, doesn't matter who you are, does not matter what you are, where you are from. Right now, today's satsang, decide clearly, you are just going to sit with a deep feeling connection and get ready to receive. Be in that deep receptive space. That's all. So, after you are just be in the deep receptive space with that intense feeling connection with Swamiji. Rest, you are also going to be able to make these kind of videos for whatever reality you want to manifest. If you too have manifested and have a Sakshi Pramana like this, we would absolutely love to hear that. Please do share that with us in the comment section. Upload the video and send the video link to us. Now with this, let's all get ready. Sit with your head, neck and spine in a straight line. Close your eyes.